சரி, இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல 100 டேஸ் கன்சிஸ்டன்ஸா வீடியோ போட்டா 10K சப்ஸ்கிரைபர் வருமா இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. அந்த சேலஞ்சில இன்னைக்கு டே 1 கைஸ். ஸோ, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எண்ணெய் வாங்கிட்டு சொன்னாங்க. அதாவது எண்ணெய் வாங்கிட்டு சொல்லல, எண்ணெய் சமைக்கிற எண்ணெய் இருக்குல்ல, அது வாங்கிட்டு சொன்னாங்களா மக்களே. அது பார்த்தீங்கன்னா கடை லீவு, பொங்கல் ஹாலிடேஸ். அதனால வந்து அரிசி வாங்க போனேன். அரிசி ஏதோ சம அரிசி, அம்மா சாம அரிசி, சாம அரிசின்னு தெரியல கைஸ். அது வந்து ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபீஸ் வருது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லதுனாங்க ஹெல்த்துக்கு. ஏன்னா உதிரி உதிரிலாம் இருக்க சாப்பாடு கஞ்சி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சேனலோட ரொம்ப மோஸ்ட் ஐகானிக் ஷார்ட்னே சொல்ல போகிறேன். இனிமேல் அதிகமாக இந்த சேனலில் இந்த ஷார்ட் நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் ஏன்னா எனக்கு வச்சு எடுக்க ஆங்கிள் செட் பண்ண எதுவும் இல்லை கைஸ், அதனால வச்சு தான் எடுக்கிறேன். அப்போ அங்கே போயிட்டு பெட்ரோல் அடிக்க போயிட்டேன். ஒரே ட்ரை ஆயிடுச்சு வண்டி. அதனால் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தலையெல்லாம் சீவிட்டு, ஏன்னா தூங்கின மூஞ்சியோட இருக்குதா, அதனால சொன்னேன். அப்போ தான் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா வந்து பெரிய வெங்காயம் வாங்கிட்டு சொன்னாங்க. சரி, நம்ம தான் நல்லபடியாக வெங்காயம் எடுப்போமே. நான் அதில் சாக்ரிஃபைஸில் ரொம்ப பெரிய பிஸ்தா நான். அதனால் வந்து வெங்காயம் எடுக்க போனேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் இருந்துச்சு. ஒன்று 30 ரூபா வெங்காயம், ஒன்று 50 ரூபா வெங்காயம் இருந்துச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 50 ரூபா வெங்காயம் எடுப்பா, 30 ரூபா வெங்காயத்தில் வந்து நிறைய அழுகிரும், சீக்கிரம் அழுகிருந்தாங்க. எங்கள் அம்மா புதுசாக ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. நான் அதனால் 50 ரூபா வெங்காயமே எடுத்துட்டேன். 50 ரூபா வெங்காயம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சு. சரி, அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி மூக்கில் ஒழுகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே வாங்கி சாப்பிட்டு திருப்பி ஒழுக விடுமான்னு சொல்லிட்டு அப்படி அங்கே கிளம்பி வந்துட்டேன். அதாவது எங்கள் ஏரியா கடையில் எப்படின்னா, ஒரு பக்கம் மளிகை கடை, ஒரு பக்கம் காய்கறி கடை மாதிரி வச்சுருப்பாங்க. சரி, வேறு வழியில்னு சொல்லிட்டு பில் போட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பி வந்துட்டேன். வரவில் பார்த்தோன்னா பசங்க இப்போலாம் படையோட இருக்கானுங்க, என்ன பஞ்சாயத்துன்னு தெரில. அப்புறம் வந்து வழக்கம் போல் உட்காந்து கொஞ்சம் ரெக்கார்டு ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சா, அப்படியே எழுத ஆரம்பித்தேன் கைஸ். அது எழுதிட்டே இருக்கிறேன், அந்த வழக்கம் போல் தான். அப்புறம் ஒரு மாலை வேலையில் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டில் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது. அந்த அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கோசம் ஒரு 10 ஃபோட்டோ எடுக்க போனேன். இதில் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அப்படியே இந்த நாய்க்குட்டியில் இருந்துச்சுங்க அங்கே அந்த ஃபார்மில். சரி, வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு பிடிச்ச இந்த மேகி சாப்பிட்லான்னு மேகி சமைச்சேன். ஆனால் எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை, ஒரு அன்ஹெல்த்தி தான் வந்து. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தேன் கைஸ். நீங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க, எனக்கு வந்து வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தேன். லைட்டாக வாயை சுட்டுச்சு. சரிங்க மக்களே, உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறேன். வாழ்க்கையில் பிடிச்சது பண்ணுங்கள். டாடா, பை.